Hi everyone. எல்லோருக்கும் வணக்கம். I am Prakash and I am a computer engineer. I did my ME graduation. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா just I want to share my experience in export business. நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். How I started this export business and வந்துட்டு what are the various obstacles I faced. All these things I want to share with you through this channel. அதே மாதிரி இப்போ நான் வந்து I want to help a lot of people who want to start export business. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் போகிறாங்க. நிறைய கிளாஸஸ் போனீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த கிளாஸஸ் வந்து தே ஆர் நாட் குட் அண்ட் தே ஆர் நாட் டெல்லிங் த ட்ரூத். உண்மையை வந்துட்டு நிறைய கிளாஸஸில் வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல, ரைட்? ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ரிகார்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இப்போ என்னுடைய சேனலை நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் ஒரு வியூ பண்ணீங்க அப்படின்னா தென் யூ கேன் கெட் அ நாலேஜ் ஆஃப் ஹவு டு டூ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். எக்ஸ்போர்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக கிடைக்கும். ஓகே, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஐ எம் நாட் கோயிங் டு சார்ஜ் எனிதிங். நான் வந்து எந்த ஃபீஸும் வந்து சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு வாட்ச் திஸ் channel absolutely for free. If you want to learn export business, then you can just subscribe my channel. This is the reason why I started this channel. Okay, export வந்து எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னா பேசிக்காக அதுக்கு வந்துட்டு there are some conditions. என்னன்னா வந்துட்டு there is an eligibility to do export business. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு யூ மஸ்ட் ஹேவ் சம் இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகே, எவ்வளவு முதலீடு வேணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா லாட் ஆஃப் கிளாஸஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 50,000 இஸ் எனஃப். 50,000 வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா இது சாத்தியமே கிடையாது. தட் இஸ் த ட்ரூத். 50,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளார் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளார்ஸ் ரிலேட்டடாக ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு there is a lot of people இருக்காங்க வெப்சைட் பண்ணி கொடுக்குறதுக்கு. அவங்க சார்ஜ் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து சம் பீப்புள் வந்து ஒரு 12,000 இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 12,000 you have to start a website. And then there are lot of other things you have to do. ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஐஇ கோட் எடுக்கணும். ஓகே, ஐஇ கோட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று வாங்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் we have to do, ரைட்? அப்போ நம்ம வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்துச்சுன்னா நம்ம பேசிக் செட்டப் மட்டும்தான் பண்ண முடியும். பட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் 50,000 இருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆயிடலாம் அப்படின்றாங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். வெறும் 50,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot do export business. We must have some investment. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் நமக்கு, டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூ சூஸ். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. அதுவும் வெறும் 50,000 வச்சுட்டுலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. தட் இஸ் த ட்ரூத். ஃபார் எனி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த கீ. எந்த ஒரு தொழில் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு அந்த தொழிலுக்கு என்ன தேவை அப்படின்னா நல்ல ஒரு முதலீடு வேணும். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ்
நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன வேணும்? நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ சேம் திங் தான் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லையும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமலோ இல்லாட்டினா வெரி மினிமம் ஆஃப் 50,000 வச்சு மட்டுமோ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இன் சோ மெனி நம்பர் ஆஃப் கிளாஸஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க. வாங்க, யூ ஜஸ்ட் கம் டு மை கிளாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட், ஜஸ்ட் வந்துட்டு 50,000 இஸ் எனஃப், இது இருந்தாலே போதும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ தட். தட் இஸ் த மெயின் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ நீட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயமாக தேவை. முதல்ல அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் சேயிங் தட் பேங்க்குக்கு போங்க, பேங்க்கில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் காப்பி இருந்தாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் லோன் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம், நம்ம ஆர்டர் எடுத்த உடனே பேங்க்குக்கு போனோம்னா உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிலாம் தரமாட்டாங்க. தட் இஸ் த கேஸ், தட் இஸ் த ட்ரூத். ஸோ நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு நேராக பேங்க்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து லோன்லாம் தரமாட்டாங்க. ஸோ பேங்க்கில் போய் நீங்கள் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் எடுத்துட்டீங்க, அந்த ஆர்டர் காப்பியை, பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியை எடுத்துகிட்டு போகிறீங்க, எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா மேனேஜர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டி கேட்பார். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து அங்கே செக்யூரிட்டி வைக்கணும். ஸோ இட் மேபி யுவர் லேண்ட், உங்கள் லேண்டாக இருக்கலாம், ரைட்? ஸோ உங்கள் ஹவுஸாக இருக்கலாம், ஆர் ஈவன் சம்டைம்ஸ் உங்கள் ஜுவல்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கே வந்து பேங்க்கில் ஏதாவது செக்யூரிட்டி கொடுத்தா மட்டும்தான், கொலாட்ரலுக்கு அகெயின்ஸ்டாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. இந்த ட்ரூத்தை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெறும் ஆர்டர் காப்பியை வச்சுட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர் காப்பியை வந்து கையில் வாங்கிட்டு நம்ம நேராக போய் பேங்க்கில் போய் போனோம்னா அப்படியே நம்ம திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இதான் நடக்கும். ஓகே, ஸோ யாரும் இந்த மாதிரி வந்து நம்பி ஏமாற வேண்டாம். ஸோ உண்மை என்னென்னா இதுதான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயமாக இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். வெறும் ஆர்டர் காப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு யாரும் உங்களுக்கு பேங்க்கில் பணம் தரப்போகிறது கிடையாது. உங்களை நம்பிலாம் பணம் தர மாட்டாங்க. ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ராகணும்னு முடிவு பண்ணியாச்சு. நம்பர் 1 ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் 1 ரெக்யர்மெண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல ஒரு முதலீடு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எவ்வளவு என்னங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றியே நம்ம வந்து திங்க் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ நவ் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேனாட் ஸ்டார்ட் இட்டுங்கிறதுல நீங்கள் இப்போ கிளியராக இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வாட் வி நீட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் சோ மெனி பீப்புள் ஆர் சேயிங் தட் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டு ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்படுறோம். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னா யார்? ஹூ இஸ் எ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்? மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா யாருன்னா அவங்க வந்து ஜஸ்ட் தே ஆர் த பீப்புள். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னா ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து அவருடைய ப்ராடக்டை வாங்கி அதை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய லைசன்ஸ் மூலமாக, ஐஇ கோடு மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவார். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். அவங்க தான் வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாமான்னா டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் நம்ம வந்துட்டு அதை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து மெயின்லி வந்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரை விட மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் தான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். நான் சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரை விட பெட்டராக பண்ண முடியும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன், இது ஏன், எதுக்காண்டி அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Okay, so if you like it, you just share this information with all your friends.
ரைட்? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் so many people வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் மை சேனல், யூ சப்ஸ்கிரைப் இட், ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச்.